ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை பற்றி அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ பார்ட் 1 வீடியோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதோட லிங்க்கை முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கைஸ், நீங்கள் வந்து பார்ட் 1ல் நான் வந்து இந்த லைட் கலரை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ க்ரீன்னு கொடுத்து அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து எதுக்குன்றதை நான் சொல்லலை உங்ககிட்ட. ஸோ அது வந்து கலர் டெம்பரேச்சர். ஸோ வந்து இந்த பிளான்ஸுக்கு தேவையான லைட் அதெல்லாம். ஸோ அதனால் அந்த லைட் வந்து 6500 கெல்வின்லேயே இருக்கும். ஸோ கலர் டெம்பரேச்சர்லாம் அதிலே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுன்னா நீங்கள் அப்படி கொடுத்துக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ க்ரீன் ரெட் ஒயிட்டுன்னு கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிளான்டட் டேங்கில் லைட் அதிகமாகிடுச்சுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆல்கே தான். ஸோ நான் 2 நாளாக 2 லைட்டையும் போட்டு விட்டுட்ருக்கேன். பட் இந்த ஆல்கே பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இதுக்காக ரெமெடியாக நான் ஒன்று பண்ணணும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்லிடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்ட் 2 ஸ்டேஜை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தொட்டிக்குள்ளே வைக்க போகிற ஐட்டங்களை தான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்டட் டேங்க்னா சாண்ட் மட்டும் போட்டு இந்த சாண்டில் நட்டு வைக்கிற மாதிரி சில பிளான்ஸ்லாம் இருக்குது. அண்டு இந்த சாயிலே தேவையில்லாமல் இந்த ட்ரிஃப்ட்வுட்டில் அண்டு இந்த ராக்ஸ்லலாம் கட்டி வைக்கிற பிளான்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாயிலில் தான் பிளான்ட்டை வளர்க்க போகிறீங்களா இல்லை சாண்டில் தான் வளர்க்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிளான்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாயில்லாம் நல்லா பிராண்டட் சாயில் தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. நார்மல் சாயில் வாங்கினாலே போதும். பிராண்டட் சாயிலில் பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் ஃபர்டிலைசர்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நார்மல் சாயிலில் அந்த கொஞ்சம் கம்மியான ஃபர்டிலைசர் இருக்காது போல், எனக்கு தெரியல சரியா, நான் ஒரு யூகத்தில் சொல்கிறேன். ஸோ வந்து எனக்கு நார்மல் சாயிலே என் பிளான்ட்லாம் கொஞ்சம் நல்லா தான் வளருது. நான் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என் பிளான்ட்ஸுக்கு வந்து ஃபர்டிலைசர் தேவையில்லை. பட் என் ஃப்ரெண்டு வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அவன் வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது அவன் பிளான்ட்ஸை மட்டும் வளர்க்கலை, கூட ஆல்கேயும் வளர்த்துட்டு இருந்தான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் அவனும் அதை நிறுத்திட்டான் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதே. ஸோ ஏன்னாலுமே பாருங்கள், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியே என் டேங்க்கில் வந்து எவ்வளோ ஆல்கே இருக்குன்னு. ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே இந்த ஆல்கே வந்து கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோட்டர் வந்து நார்மல் ஹேங்காங் ஃபில்டரே போடலாம். ஸோ ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஹேங்காங் ஃபில்டரில் என்ன ப்ரோ நூல் கிட்டே தொங்க விட்டுக்கிறீங்க அப்படின்னு தோணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு நார்மல் லைட் பல்ப் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து தண்ணி பட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ நார்மல் பல்ப் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி தண்ணி பட்டு அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி கரண்ட் ஷாக் அடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரிவெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள். அதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் தண்ணி படாமல் இருக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த சாயிலுக்கு கீழே ஏதாவது சில பேர் போடுவாங்க, உரம் மாதிரி அந்த மாதிரிலாம் எதாவது போடுவாங்க. சில மண்புழு உரம்லாம் போடுவாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் வெறும் சாயில் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து மோட்டர் பார்த்திங்கன்னா ஹேங்காங் ஃபில்ட்ரு தான் பெஸ்ட்டு இந்த பிளான்டட் டேங்க்ஸுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு 2 ஃபீட் டேங்க் அண்டு 2 ஃபீட் ஹைட்டு. ஸோ 1.5 ஃபீட் பிரெத் இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் பெரிய டேங்க் தான். உள்ளே அழுத்தி தள்ளி வச்சுக்கிறேன், அதனால தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த டேங்க்குக்கு யூஸ் பண்ணுற மோட்டர் இதான். ஸோ அதோட இதை நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது என்ன மாடலுன்றதை. ஸோ பார்த்தீங்கன்னா HF 800 ஹேங்கிங் ஃபில்டர். ஸோ கைஸ், இது போதும்னு சொன்னாங்க 2 ஃபீட் டேங்க்குக்கு. நான் வந்து மோட்ரு வாங்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்கினேன் 2 ஃபீட் டேங்க்குக்கு இது போதுமானு. ஸோ அவங்களும் போதும்ட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி எதுவும் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ அக்வேரியம் சாயிலை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து ட்ரிஃப்ட்வுட் வந்து சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரிஃப்ட்வுட் வைக்கிறதுனால நம்ம டேங்க்கில் இருக்க pH லெவல் மெயின்டைன் ஆக யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாம் கட்டி வைக்கும்போது அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரிஃப்ட்வுட்டில் ஒரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக அது வந்து எனக்கு டேன் ஆகுது டேங்க்கு. ஸோ பதாம் லீஃப் போட்டு நம்ம டேங்க் எப்படி டேன் ஆகுமோ அதே மாதிரி இது டேன் ஆகிடும். பட் அது வந்து பிரச்சனையும் கிடையாது, அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. சில பேர் தான் கிறிஸ்டல் கிளியரில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேனிஸ்டர் ஃபில்டர்லாம் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரில் இருக்கும். ஸோ நார்மல் ஹேங்காங் ஃபில்டர்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக டேன் ஆகிடும். ஒரு 3 to 4 டேஸில் அது டேன் ஆகிடும். ஸோ டேன் ஆகி அப்படியே ப்ரௌன் ஆகிடும். தண்ணி ரொம்ப ப்ரௌனாக தான் ஆகாது, கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எனக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஸ்டோன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து லாவா ராக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து பெனிஃபிஷியல் பேட்டரியாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
அதனால தான் நான் வந்து லாவா ராக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்குறதெல்லாம் லாவா ராக்ஸ் தான். ஸோ அது மேலே ஆல்கே படர்ந்துருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. பட் அது வந்து இப்படி காட்டுற பாருங்கள், எல்லாம் லாவா ராக்ஸ் தான் பாருங்கள். ஸோ அதில் ஹோல்ஸ் இருக்கனால அந்த பெனிஃபிஷியல் பேட்டரியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறனால நம்ம டேங்க்கில் எப்பவும் கொஞ்சம் பெனிஃபிஷியல் பேட்டரியோட இருக்கும். ஸோ அது வந்து மீன்களுக்கும் நல்லது. அதனால தான் அந்த லாவா ராக்ஸை மெயினாக நான் ஆட் பண்ணதே. அப்புறம் பிளான்ட்ஸ்னு வந்தீங்கனாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த லோடெக் பிளான்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நான் CO2 பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் வந்து செட் ஆகி பழகிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹைடெக் பிளான்ட்ஸ்லாம் போகலாம். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் எவ்வளோ லூமென்ஸ் தேவைன்றது நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும். அப்படியே இமேஜுக்கு ஆப்ஷனுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லலாம் போட்டு காமிச்சிருப்பாங்க, ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பிளான்ஸுக்கு எவ்வளோ லூமென்ஸ்னு சொல்லி. பட் நீங்கள் ஸ்டார்டராக இருக்கீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 3 பிளான்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒன்று நான் வளர்த்திருக்க இந்த கபூபா பிளான்ட்டு, டேங்க்குள்ளே தெரியுது பார்த்தீங்களா, ஃபாக்ஸ்டைல் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபாக்ஸ்டைல் கிடையாது, கபூபா பிளான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரல்லா பிளான்ட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் ஜாவா ஃபோன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் சில பிளான்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 3 பிளான்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணி pH லெவல் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும், ஸோ உங்கள் தண்ணி ஆடாக இருந்தாலும் சாஃப்ட் வாட்டராக இருந்தாலும் சர்வே ஆகிடும். அதனால தான் நான் இந்த 3 பிளான்ட்டையும் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் மணி பிளான்ட்டை வேறு ஆட் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே மோட்டருக்கு முன்னாடி. ஸோ மணி பிளான்ட் எதுக்கு நாங்கள் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தண்ணியில் இருக்க அமோனியா லெவலை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கும். ஆல்ரெடி பிளான்ட்ஸ் அந்த வேலையை பண்ணும், பட் மணி பிளான்ட்டும் அது கொஞ்சம் நல்லாவே பண்ணும். அதனால் நான் வந்து மணி பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரூட்ஸும் வந்து ஒரு நல்லா சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குது டேங்க்கில். ஸோ ப்ரோ, அதுக்கப்புறம் கீழே சின்னதாக செடி இருக்கே ப்ரோ, அதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு கேட்கணுன்னு தோணும். ஸோ இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் விஸ்டேரியான்னு சொல்லி ஒரு பிளான்ட் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டேங்க்கில் விட்டப்போ எல்லாம் மெல்ட் ஆகி போயிடுச்சு. என் டேங்க்கில் டோட்டலி டை ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து என்னோடய அந்த டியூப் லைட் அக்வேரியம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த லைட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் செட்டே ஆகலை. இதுக்கு வந்து இந்த லைட்டுக்கு வந்து லூமன்ஸ் கம்மி என்னோடய அந்த டியூப் லைட்டுக்கு. ஏன்னா சிங்கிள் ஒரே ஒரு பல்பு தான் இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நான் வந்து அக்வேரியம் லைட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவன் வந்து அவன் பிளான்டன் டேங்கை நிறுத்திட்டான். ஸோ அவன்கிட்ட லைட்டை வாங்கி நான் ட்ரை பண்ணேன். பட் அப்போது அது நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ வந்து அந்த லைட்டு தான் பிரச்சனைன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு நான் CO2 பிளான்ட்டு தான், ஃபர்டிலைசரும் தேவையில்லை. அதுக்கப்புறம் கைஸ், அது நான் CO2னால அதுக்கு CO2வே தேவையில்லையா ப்ரோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு CO2 தேவை தான். ஸோ அது வந்து டேங்க்கில் இருக்க CO2 வச்சு அது எப்படியாவது சர்வைவ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் CO2 வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என் டேங்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது சைடில் ஒரு வாட்டர் பாட்டில் தெரியுதா, அது வந்து தான் என்னோடய CO2 இது. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நம்ம பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், DIY CO2 க்ரியேட் பண்ணுவது எப்படின்னு. ஸோ அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் பிளான்ஸ்லாம் நல்லா வேகமாக வளருது CO2 யூஸ் பண்ணும்போது. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இந்த பிளான்ஸ்லாம் நல்லா வேகமாக வளரக்கூடிய பிளான்ஸ் தான். இப்போ CO2 போடும்போது அது இன்னும் வேகமாக வளர்ந்துருது. பட் பிளான்ஸோட கலரேஷன் அண்ட் டென்சிட்டிலாம் நல்லா அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, இந்த டென்சிட்டியே இல்லை. ஸோ முன்னாடி அந்த டென்சிட்டி இருந்தது. ஸோ திருப்பி அந்த டென்சிட்டிக்காகவே CO2 ஆட் பண்ணலான்னு தோணுது எனக்கு. ஸோ DIY CO2 கூட இந்த லோடெக் பிளான்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே செட் ஆகிடும். ஹைடெக் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 செட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேருந்து வர்றதே கொஞ்சோண்டு தான். ஸோ தண்ணிக்கு மேலே ஒரு சின்ன கண்டெய்னர் மிதக்குதே ப்ரோ, அது என்ன நிறைய பேருக்கு தோணி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஜாவா மாஸ் தான். ஸோ என்னோடய டியூப்லைட்டில் இந்த ஜாவா மாஸ் வந்து சர்வை பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து நான் என்னோடய அக்வேரியம் லைட்டை யூஸ் பண்ணேன், அதில் நல்லாவே சர்வை ஆகுது ஜாவா மாஸு. ஸோ அது கொஞ்சம் நல்லா வளரட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் அதை தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு சைடு மிதக்க விட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாம் செட் பண்ணி பிளான்ஸ் எல்லாம் நட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணியை முக்கால்வாசி ட்ரைன் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரை அடித்து ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஃபிஷ்ஷஸ்க்கும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். பிளான்டட் டேங்க்குன்னு சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக இந்த ஒரு ஸ்னெயில் இருக்குது, அதிகமாக குட்டி போட்டு பெருகாத மாதிரி ஏதோ ஸ்னெயிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனலில்.
ஸோ நீங்கள் வந்து இந்த ஆல்கே ஈட்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிக்கோங்க, மெயினாக அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா என் டேங்க்கில் இப்போ அது வந்துருச்சு, மெயினாக நான் அதை வாங்கலான்னு இருக்கேன். ஸோ ஆல்கே ஈட்டர் ஃபிஷ்ஷஸை வாங்கிக்கோங்க. ஓட்டிஸ் கேட் ஃபிஷ் வந்து வாங்கிக்கோங்க, அது நல்லாவே இருக்கும். இல்லாட்டி சாமிஸ் ஆல்கே ஈட்டர்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நான் ஆட் பண்ணணுன்னு இருக்கேன். ஏன்னா இப்போ என் டேங்க்கில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஆல்கே கிளாஸில் எவ்வளோ இருக்குன்னு. உள்ள டேங்க் நல்லா க்ளீனாக இருக்குது, பட் இப்படி பார்க்கும்போது அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது அழுக்காக இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. அந்த ஆல்கே டேங்க்லலாம் ஒட்டியிருக்கனால அது அப்படி தெரியுது. ஸோ ஓகே கைஸ், இனி இவ்வளோ தான் பிளான்டர் டேங்க் செட்டப். ஸோ இனி 50% வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ உங்களோட தண்ணி அண்டு உங்களோட வாட்டர் டெம்பரேச்சர் எப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள், அக்ரெசிவான ஃபிஷ்ஷஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பிளான்டர் டேங்க்குள்ளே ஃபிஷ்ஷு விட்டது தான். ரிட்டன் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்களே நிறைய இடத்த அதுக்கு கொடுத்துருப்பீங்க ஒளியதுக்குன்னு. ஸோ கையை உள்ளே விட்டாலே போய் ஒளிஞ்சிக்கும். பட் எந்தில் பார்த்தோன்னா கை விட்டா அப்படிலாம் போய் ஒளியில எல்லாம் என்கிட்ட வந்துடுதுங்க. ஏன்னா என்னை பார்த்தா பயம் கிடையாது, அதுங்களுக்கு நல்லா தெரியும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதுங்கள. ஸோ அதனால் கையை வச்சா அப்படியே என்கிட்ட அப்படியே வந்துடும் எல்லாம். ஸோ அதனால் ஒரு மீனை விடும் போது 100க்கு 100 தடவை யோசிச்சு விடுங்க, ஓகேங்களா? வீக்லி ஒரு 40 இல்லை 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்படி பண்ணலைன்னா உங்கள் பிளான்ட்ஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து ஒரு வீக் ஸ்கிப் பண்ணதுக்கே என்னோடய கப்பும்பாலாம் பாதி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் வீக்லி. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த பிளான்டர் டேங்கை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆல்கே இஷ்யூ வந்துருச்சு. இனி நான் இதுக்கு இந்த ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்னெயில் வகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதான் எப்படி இருக்குன்றத ஃப்யூச்சரில் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you next video. Bye கைஸ்.